ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 14 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா நம்புங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்ல மார்க் வாங்குறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த ஈஸியா சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம டாபிக்குள்ள நேரா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த என்டையர் டாபிக்கும் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் ஆயிடும். ரெடியா? ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 மில்லியன் யானி 50 லட்சம் சிலிக்கன் ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ஒரே ஒரு இம்பியூரிட்டி ஆட்டம் ஒரு மாஸ் அணுவை சேர்த்தா போதும், அதோட கண்டக்டிவிட்டி அதாவது கரண்ட கடத்தும் திறன் 3,60,000 மடங்கு அதிகமாகும். எப்படி எப்படி ஒரு சின்ன விஷயம் இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இந்த கேள்விக்கு பதில் தெரியும் போது நம்ம இந்த டாபிக்கை ஜெயிச்சிடலாம். அந்த ஆச்சரியமான கேள்விக்கு பதில் ஒரே ஒரு வார்த்தை தான், அது டோப்பிங். அப்போ டோப்பிங்னா என்ன? அதுதான் நம்ம சீக்ரெட் இன்கிரீடியன்ட். அது என்னன்னு இப்போ பாப்போம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. நம்ம கிட்ட பியோர் வாட்டர், அதாவது டிஸ்டில்ட் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல கரண்ட் பாஸ் பண்ணா பாஸே ஆகாது. ஆனா அதுலயே ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமா உப்பு போட்டா அதே தண்ணி சூப்பரா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் இல்லையா? டோப்பிங்கும் அதே மாதிரி தான். ஒரு பியோர் செமிகண்டக்டர்ல நம்ம சேர்க்கிற அந்த சின்ன உப்பு தான் டோப்பிங். சோ உங்க எக்ஸாம் பேப்பர்ல டிஃபைன் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு ஒரு கேள்வி வந்தா நீங்க கண்ணை மூடிட்டு இந்த டெஃபினிஷனை எழுதலாம். When a small amount, say a few parts per million, of a suitable impurities added to the pure semiconductor, the conductivity of the semiconductor is increased manifold. Such materials are known as extrinsic semiconductors or impurity semiconductors. இதோட சிம்பிளான அர்த்தம் என்னன்னா, ஒரு பியோர் செமிகண்டக்டர் கூட ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல, யானி பார்ட்ஸ் per millionல ஒரு இம்பியூரிட்டி சேர்க்கும்போது அதோட கண்டக்டிவிட்டி பல மடங்கு பெருகும். இப்படி செய்யறதுனால கிடைக்கிற மெட்டீரியலுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அவ்வளவுதான். இந்த டோப்பிங்லயே 2 டைப் இருக்கு. யார் இவங்க? ஒன்னு என் டைப், இன்னொன்னு பி டைப். இது 2 பேரையும் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வாங்க. முதல்ல என் டைப் எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். ஒரு பியோர் சிலிகான் கிறிஸ்டலை எடுத்துக்கோங்க. சிலிகானுக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? கரெக்ட், 4. இப்போ இது கூட பாஸ்பரஸ் மாதிரி ஒரு பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டியை சேர்க்கிறோம். பென்டானா என்ன? 5. சோ பாஸ்பரஸ் கிட்ட 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த 5ல 4 எலக்ட்ரான்ஸ் பக்கத்துல இருக்கிற 4 சிலிகான் ஆட்டம்ஸ் கூட சேர்த்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும், ஜோடி ஆகிடும். ஆனா அந்த 5வது எலக்ட்ரானுக்கு ஜோடி இல்லாம தனியா நிக்கும். அது ஃப்ரீ ஆயிடும். இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எலக்ட்ரான் தான் கரண்ட்டை கேரி பண்ணி கண்டக்டிவிட்டியை அதிசயமா அதிகமாக்குது. இந்த ஸ்லைட பாருங்க. 2 டைப்புக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவா புரியும். என் டைப்ல நம்ம 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிற பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டியை யூஸ் பண்றோம். அதனால ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா டொனேட் பண்ணப்படுது. சோ எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். ஆனா பி டைப்ல எப்படி தெரியுமா? நம்ம போரான் மாதிரி 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிற ஒரு ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டியை சேர்க்கிறோம். ட்ரீனா 3. இப்போ 4 சிலிகான் கூட பாண்ட் பண்ண ஒரு எலக்ட்ரான் குறையுது. அந்த காலி இடம் வேகன்சி, அதை தான் நம்ம ஹோல்னு சொல்றோம். அது ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதனால பி டைப்ல ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். சிம்பிளா சொன்னா என் டைப்ல எலக்ட்ரான்ஸ் அதிகம், பி டைப்ல ஹோல்ஸ் அதிகம். இப்போ நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? ஒரு சின்ன இம்பியூரிட்டி சேர்த்த உடனே எப்படி கண்டக்டிவிட்டி 3,60,000 மடங்கு அதிகமாச்சு? கற்பூரம். இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் உருவாகிறதுனால தான். இதுதான் டோப்பிங்கோட மேஜிக். ஒரு சில ஆட்டம்ஸை மாத்துறதுனால ஒரு பொருளோட குணமே மாறிடுது. இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல எப்பவுமே செய்ற சில தவறுகள். இந்த தப்புங்களை நீங்க பண்ணிடக்கூடாது. ஓகேயா? என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, டோப்பிங்னா ஏதோ ஒன்ன கெடுக்கிற மாதிரி, ஒரு கண்டாமினேஷன், யானி மாசுபடுத்துறதுன்னு. இது சுத்தமா தப்பு. உண்மை என்னன்னா, டோப்பிங் அப்படின்றது கண்டாமினேஷன் கிடையாது. அது ஒரு ப்ரிசைஸ், ரொம்ப கவனமாக செய்யப்படுற ஒரு இன்ஜினியரிங் ப்ராசஸ். ஒரு செமிகண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுக்காக செய்யறது. ஸோ இட்ஸ் நாட் பொல்யூஷன், இட்ஸ் இன்ஜினியரிங். அடுத்த காமன் தப்பு. என் டைப்னா எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். சரிங்க. ஆனா அதனால கரண்ட்டை கொண்டு போறது எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான், ஹோல்ஸ்க்கு இங்க வேலையே இல்லைன்னு நினைக்கிறது. உண்மை என்னன்னா, என் டைப்ல ஹோல்ஸ் மைனாரிட்டி கேரியர்ஸா இருக்கலாம். ஆனா அவங்களும் கரண்ட் கேரியர்ஸ் தான். அவங்களும் கரண்ட்டை கொண்டு போவாங்க. இந்த மைனாரிட்டி கேரியர்ஸை நம்ம சுத்தமா மறக்க கூடாது. அடுத்த டாபிக்கான PN ஜங்ஷன் டயோட்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ்லாம் அவங்களோட வேலை ரொம்ப முக்கியம். ஸோ ரிமெம்பர், ஈவன் மைனாரிட்டி கேரியர்ஸ் மேட்டர். சரி, இப்போ நீங்க கேட்கலாம், சார் ஏன் இந்த டோப்பிங் இவ்ளோ முக்கியம்? இதோட பிக் பிக்சர் என்ன? வாங்க டாட்ஸை கனெக்ட் பண்ணுவோம். நல்லா கவனிச்சிங்கன்னா,
N டைப் அண்ட் P டைப் செமிகண்டக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கும் ஃபவுண்டேஷன். உங்க ஃபோன், டிவி, கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் அடிப்படை இதுதான். இந்த 2 டைப்ஸை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த சாப்டர்ல வர PN ஜங்ஷனை புரிஞ்சுக்க முடியும். அது புரிஞ்சாதான் டயோட் அண்ட் டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்து புரியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஒரு ஃபைனல் குவிக் ரிவிஷன். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, டோப்பிங்னா கண்ட்ரோல்டா இம்பியூரிட்டியை சேர்க்கறது. 2, N டைப்ல எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அவங்க தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். 3, P டைப்ல எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் இருக்கு, அவங்க தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். 4, டோப்பிங் பண்ணா கண்டக்டிவிட்டி லட்ச கணக்கில் அதிகமாகும். அண்ட் 5, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், டோப்பிங் இஸ் ப்ரிசைஸ் இன்ஜினியரிங், நாட் பொல்யூஷன். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க். நம்ம கிட்ட இப்போ ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் உள்ள N டைப் மெட்டீரியல் இருக்கு, இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் உள்ள P டைப் மெட்டீரியல் இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 2 மெட்டீரியலையும் ஒன்னா சேர்த்தா என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கான பதிலோட நம்ம அடுத்த டாபிக்ல சந்திப்போம். See you there.